தமிழுக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் முதல் ராசியாக வரக்கூடியது இந்த மேசம் ராசி. இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும், குடும்பம் மற்றும் தொழில் நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது, இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து நம்ம எல்லோருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ராசி, நட்சத்திரம், ஜாதகம் இதுதாங்க. இந்து மதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை பிறந்த தேதி, நேரம், ராசி, நட்சத்திரம் இது எல்லாமே குறித்து வச்சு நாம் ஜாதகம் எழுதி வச்சுருவோம். அந்த வகையில் மொத்தம் 12 ராசி இருக்குது. இந்த 12 ராசிகளுமே முதன்மையானதாக வரக்கூடியது இந்த மேசம் ராசி. மேச ராசியில் பிறந்திருக்கலாமா அப்படின்னு பல பேருமே ஏங்குவாங்க. ஏன் அவங்க அப்படி ஆசைப்படுறாங்க, அப்படி என்ன சிறப்பான குணங்கள் இந்த மேசராசிக்காரங்கிட்ட இருக்குது, இதை பற்றின முழுமையுமே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மேசம் ராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய் கிழமையில் முருகன் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்கூட காண முடியும். நல்ல மாற்றங்களாக இருக்கும். அதுவும் நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? செவ்வாய் உங்களோட ராசி அதிபதி, முருகன் உங்களுடைய ராசிக்குரிய கடவுள். செவ்வாய் கிழமையில் முருகன் வழிபாடு மேச ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மேசம் ராசி 12 ராசிகளையுமே முதல் ராசியாக வருதுன்னு சொன்னோம் இல்லையா? இந்த முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு இந்த மாதத்தின் பிறப்பு எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே மாத பிறப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே உற்சாகம் தரக்கூடிய ஒரு நாள் தான். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ தான் குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும். சம்பளம் வாங்கியிருப்போம். நம்ம திட்டமிட்டு நம்மளோட குடும்பத்தை பட்ஜெட் போட்டு நடத்துவதற்கு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் இந்த மாத பிறப்பு. இந்த மாத பிறப்பில் உங்களுக்கு நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது, உங்களோட ஆரோக்கியம் எப்படி அமைய போகுது, உங்களோட பயணங்கள் ஏதாவது ஆதாயம் தருமா இல்லை வீண் அலைச்சலாக போகுமா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் உங்களோட மனசில் ஓடிட்டுருக்கோம். உங்களோட அனைத்து மனதில் தோன்றக்கூடிய கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம் இந்த பதிவில் உங்களுக்காக. வாங்க நாம் தொடர்ந்து இந்த பதிவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உத்தியோகம் அல்லது தொழிலில் இந்த தடவை முன்னேறுவதற்கான சிறந்த வாய்ப்புகள் உருவாக போகுது. ஆனாலும் அவ்வப்போது சின்ன சின்ன சவால்கள் ஏதாவது வரலாம். ஆனாலும் மனம் கலங்காமல் தைரியமாக நீங்கள் அந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒட்டுமொத்தமாக உங்களோட முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு இடையூறுமே இருக்காது. அப்படி இருக்கும் உங்களோட ஒவ்வொரு செயல்களுமே இந்த மாதத்துக்கு முன்னாடி கடந்த சில மாதங்களில் ரொம்பவுமே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. தொடர்ந்து ஒரே நஷ்டம், பின்னடைவு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த வருத்தம் எப்போ நீங்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதம் கணிசமாக முன்னேற்றத்தையுமே கொடுத்துருக்கு. தொழில் முறையில் நீங்கள் புதுசாக செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே குறிப்பிடத்தக்க வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய யோகம். எதிர்பார்த்த யோகத்தை பெறக்கூடிய அம்சங்கள் நிறைந்து இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் நிதி நிலைமை அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்தது வேறவே நல்லபடியாக முன்னேற்றம் காணும். காதல் மற்றும் குடும்ப உறவுகள் என்ன மாதிரியான சிக்கல்களை அல்லது நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா, காதல் விஷயத்தில் சில தூண்டுதல்கள் வரலாம். உங்களோட உறவை அது கெடுக்கக்கூடும். உங்கள் காதல் வாழ்க்கையில் வெளியாட்களை விலக்கி வைக்கிறது நல்லது. உங்கள் துணை ஏதாவது ஒரு தடவை விசித்திரமாக நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. திருமண வாழ்க்கை சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். உங்கள் துடிப்பான ஆளுமை உங்கள் துணையுடன் முரண்பாடை கொடுக்கும். நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, வேடிக்கை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. வலுவான விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் பிடிவாதமானவங்க நீங்கள் இருந்தாலுமே உங்களோட துணையுடன் பிடிவாதமாக இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது உங்களோட உறவில் பல சிக்கல்களை ஏற்படுத்திடும். நிலையான மற்றும் இணக்கமான உறவை நீங்கள்
விரும்பினீங்கன்னா நீங்கள் சில சமரசத்தையும் செய்கிறது தப்பு இல்லை. வாக்குவாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் அமைதியை இழக்காமல் இருக்க முயற்சி செய்வது சிறப்பு. உங்கள் குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆதரவு எல்லாமே உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது தப்பே இல்லை. பெரியவங்கள் உடனான உங்களுடைய உறவு நேர்மையாக இருக்கும். இருப்பினும் உங்கள் குழந்தைகள் கிட்ட பழகும் பொழுது மட்டும் உங்களுக்கு நிறைய பொறுமை தேவைப்படுது இந்த மாதம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமைங்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நல்லா மேம்பட்டு காணப்படக்கூடிய யோகம் இருக்கு. உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தாலுமே அதில் ஒரு பகுதி தேவையில்லாமல் செலவாகக்கூடிய வாய்ப்பு. அதனால நிதி நிலைமையில நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். உங்க கூட வேலை செய்யறவங்க கூட்டாளிகள் கிட்ட எல்லாமே திடீர்னு ஏற்படுற வாக்குவாதத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, நண்பர்களும் சரி, உங்களோட நிதி வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதனால தான் ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்காக கடன் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்பவும் சிறப்பு. நீங்கள் முதலீடுகளை செய்ய விரும்பினீங்கன்னா நீங்கள் மிகவும் சாதகமான நேரத்திற்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாளும் பொறுமையாக தாங்க இருக்கணும். புதிய முதலீட்டுக்கு இந்த மாதம் சிறந்த வாய்ப்பாக இருக்காது. செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் என்ன மாதிரியான முன்னேற்றம் செஞ்சால் நாம் நிதி நிலைமையை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறத கவனம் செலுத்தினாலே போதுமான வரைக்கும் உங்களோட நிதி நிலைமை அப்படிங்கிறது இப்போ இருக்கிறத விடவே நல்லபடியாக மேம்பட்டு காணப்படும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்குது. உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை வழிநடத்தக்கூடும். உங்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களின் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தற்பொழுது ஆன்சைட் வேலைக்கு அதிக வாய்ப்புகள் எதுவும் கிடைக்குமான்னு பார்த்தா இல்லைன்னு தான் இருக்குது. ஊடகங்கள் மற்றும் திரைப்பட வல்லுநர்களுக்கு வேணால் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக அமைய போகுது. வழக்கறிஞர்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சில பின்னடைவுகள் கொஞ்சம் சாத்தியமாக்கும் வகையில் இருக்குது. மருத்துவர்கள் மற்றும் பிற மருத்துவமனை ஊழியர்கள் நன்றாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் அமையும். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் பெறுவதற்கு பொறுமை இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். அதிர்ஷ்டம் உங்களை பார்த்து புன்னகிக்கும் வரைக்கும் விடாமுயற்சியோடு வேலை செய்யுங்க. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ளவர்களுக்கு புதிய யோசனைகள் நிறைய வரும். உற்பத்தி சார்ந்த தொழில்களில் உள்ளவங்களுக்கு இப்போது செழித்து தங்களுடைய முயற்சிகளுக்கு வெகுமதியை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொழில் பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் தொழிலில் வளர்த்து கொள்ளக்கூடிய யோகம். புதிய முயற்சிகளை தொடங்க நினைப்பவர்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் அமையும். தொழில் தொடங்க பெரிய கடன்களை நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. இருந்தாலுமே முக்கிய முடிவுகளை தனியாக எடுக்க வேண்டியது இருந்தால் கூட்டாண்மைகளை தவிர்ப்பது நல்லது. மேலும் உங்கள் ஊழியர்கள் மீது விழிப்புடன் நீங்கள் இருக்கணும். மொத்தத்தில் இந்த மாதம் வணிகத்திற்கு நல்லது. நீங்கள் தொழில் செழிப்பு வளரக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் உங்களோட போட்டியாளர்களின் பின்னடைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடுங்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். உங்களோட குடும்ப சூழல் அமைதியாக இருக்கும். அவ்வப்போது வர சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து மனசடிச்சும் போனாலே போதும். உங்களோட ஆரோக்கியத்தில் நேர்மையான விளைவு ஏற்படும். சிலருக்கு வேணால் அஜீரணம் போன்ற கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்ப்பதற்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளி உணவுகளை சாப்பிட்றதை தவிர்த்தாலே இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிச்சு வர முடியும். மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இளங்கலை மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற கடுமையாக உழைக்கணும். முதுகலை படிப்பை தொடரவும் உயர் கல்விக்காக வெளிநாடு செல்லவும் திட்டமிட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி அடையக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் விரும்பக்கூடிய நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கும். ஆராய்ச்சி மாணவர்கள் ஆய்வறிக்கை ஒப்புதலுக்காக கொஞ்சம் காத்திருக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். பெரும்பாலுமே மேசராசி என்பவர்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே சிறப்பான யோகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதம் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு யோகமான காலங்களாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் இந்த வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் வரும் பொழுது அமைதியாக இருக்கிறதும் பொறுமையை கடைபிடிக்கிறதுமே போதுமான வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் அமைதியாக இருங்க. மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யார்ட்டையும் கடன் வாங்காமல் இருக்க பாருங்கள். அது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். மேசராசியில் இருக்கக்கூடிய அனைவருமே முருகனின் அருளால் நலமுடன் வாழவும் வளமுடன் செழிப்புற்று இருக்கவும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்பயும்
என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கிற யாராச்சும் மேசராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.